சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் திரையுலகில் தனது அசாத்திய நடிப்பாலும் அரசியல் வாழ்க்கையிலும் ஒரு சகாப்தமாக வாழ்ந்தவர். அவரது மறைவுக்கு பின்னரும் AI தொழில்நுட்பத்தின் மூலம் அவர் மீண்டும் திரையில் தோன்றவிருப்பது ரசிகர்களை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக அவரது இளைய மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடித்துள்ள படைத்தலைவன் படத்திலேயே இந்த AI விஜயகாந்த் தோன்றவுள்ளார் என்ற செய்தி ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. சண்முக பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் அன்பு இயக்கியுள்ளார். இளையராஜா இசையமைத்துள்ள இந்த படம் ஒரு த்ரில்லர் கதையம்சம் கொண்டதாக உருவாகியுள்ளது. இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. ட்ரெய்லரின் இறுதியில AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட விஜயகாந்தின் முகம் தோன்றுவதும் அவரது பிரபலமான நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாடல் பின்னணியில் ஒலிப்பதும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த AI தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்த் படைத்தலைவன் படத்துல சில காட்சிகளில் தோன்றுவார் என்று படக்குழு தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கேப்டனின் ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டாக இருக்கும் என்றும் அவர்களை இந்த திரைப்படம் நிச்சயம் ஈர்க்கும் என்றும் இயக்குனர் அன்பு குறிப்பிட்டுள்ளார். விஜயகாந்த் தனது மகன்களுடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார் என்றும் தற்போது AI தொழில்நுட்பம் மூலம் அந்த ஆசை நிறைவேறுகிறது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த தி கோட் படத்திலும் AI தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்த் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது படைத்தலைவன் படத்திலும் AI விஜயகாந்த் வருவது தமிழ் சினிமாவில் AI தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்து வருவதை காட்டுகிறது. இருப்பினும் விஜயகாந்தை AI மூலம் பயன்படுத்த பிரேமலதா விஜயகாந்திடம் உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும் தேமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. படைத்தலைவன் திரைப்படம் ஜூன் 13ஆம் தேதி வெளியாக உள்ளது. விஜயகாந்தின் மகனும் அவரது AI தோற்றமும் இணைந்து வரும் இந்த திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.